தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். புனித மிக்கேல் அதிதூதரே, திருச்சபையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராகவும் எங்கள் ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் உம்மை நாங்கள் மதிக்கிறோம். பாவத்தை நிராகரித்து எங்கள் பரலோக தந்தையின் மீதான எங்கள் அன்பை முழுமையாக்க உமது பணிவு, தைரியம் மற்றும் பலத்தால் எங்களை ஊக்குவித்தருளும். உமது பலத்தினாலும் மனத்தாழ்மையினாலும் எங்கள் இருதயங்களில் உள்ள தீமையையும் பெருமையையும் கொன்று போடும். அதனால் எதுவும் எங்களை தேவனிடமிருந்து விலக்கிவிடாது பாதுகாத்தருளும். புனித மிக்கேல் அதிதூதரே, கிறிஸ்துவின் போதனைகளின்படி எம் வாழ்க்கை வாழ கடவுளால் நாங்கள் வைராக்கியம் பெற எங்களுக்காக ஜெபியுங்கள். புனித மிக்கேல் அதிதூதரே, நீங்கள் தேவ தூதர்களின் இளவரசர். ஆனால் உங்கள் பணிவு மூலம் கடவுளை கடவுள் என்றும் நீங்கள் அவருடைய வேலைக்காரன் என்றும் உணர்ந்தீர்கள். சாத்தானை போல் அல்லாமல் நீங்கள் பெருமையால் ஆட்கொள்ளப்படவில்லை, ஆனால் மனத்தாழ்மையில் உறுதியாக இருந்தீர்கள். எங்களுக்கும் இதே மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப் படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 51வது இறைவார்த்தை. மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று தலைமை காவல் தூதர்களான புனித மிக்கேல், புனித கபிரியேல், புனித ரஃபேல் திருவிழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. யூத பாரம்பரியத்தின்படியும் கிழக்கு திரு அவை மரபின்படியும் கடவுள் முன்னிலையில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் தலைமை காவல் தூதர்கள், தேவ தூதர்கள், கெருபுகள், செராபீன்கள், இவர்களில் கடவுளுக்கு முன்னிலையில் பணி செய்யும் 7 முக்கிய தலைமை காவல் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள். இதனை தோபித்து புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 15இல் வாசிக்கிறோம். நான் ரப்பேல், ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் 7 வான தூதர்களுள் ஒருவர் என்றார் என்ற இறைவார்த்தையிலிருந்தும், திருவெளிப்பாடு 8:2 கடவுளுக்கு முன் நின்று கொண்டிருந்த 7 வான தூதர்களை கண்டேன் என்ற இறைவார்த்தையிலிருந்தும் உறுதி செய்யலாம். மிக்கேல், கபிரியேல், ரஃபேல், உரியேல், செலவியேல், செகுடியேல், பராசியேல் என்பவர்கள் என்று இந்த 7 தலைமை காவல் தூதர்களின் பெயர்களை பாரம்பரியம் பட்டியலிடுகிறது. ஆனால் கத்தோலிக்க திரு அவையின் மரபு 3 அதிதூதர்களை விவிலிய மரபின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு இன்று அவர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறது. தேவ தூதர்கள் கடவுளின் தூதர்கள். மீட்பின் பாதையில் நமக்கு உதவ அவரால் அனுப்பப்படுகிறார்கள். பிரதான தலைமை தேவ தூதர்கள் கடவுளின் தனிப்பட்ட சிறப்பான பணிகளை செய்வதற்காக கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள். விண்ணகத்தில் உள்ள அனைத்து தேவ தூதர்களையும் வழிநடத்தும் கடவுளின் முதன்மையான பிரதான தூதர் புனித மைக்கேல். மைக்கேல் என்றால் கடவுளை போன்றவர் யார், கடவுளுக்கு நிகர் யார் என்று பொருள். லூசிபர், சாத்தான் என்று அழைக்கப்படும் இந்த தூதர் கடவுளைப் போல இருக்க விரும்பினார். ஆனால் மைக்கேல் அவருக்கு எதிராக இருந்தார். விவிலியத்தில் மிக்கேல் என்பவர் இஸ்ரவேல் மக்களின் தலைமை காவல் தூதராகவும் தங்கள் போராட்டங்களில் உதவி செய்பவராகவும் கருதப்படுகிறார். சிங்கக்குகையில் தானியேலின் தரிசனங்களில் தோன்றி அவருடைய போராட்டத்தில் உதவினார். திருவெளிப்பாடு புத்தகத்தில் சாத்தானுக்கு எதிரான வலிமையான வாளுடன் கடவுளின் படைகளை வழிநடத்துகிறார். அவர் புனித நற்கருணை சடங்கின் பாதுகாவலராக அறியப்படுகிறார். மிக்கேலின் முக்கிய பண்புகள் வலிமை மற்றும் தைரியம். தீமை வெல்ல நன்மைக்காக புனித மிக்கேல் போராடுகிறார். மேலும் கடவுள் மீதான நம்பிக்கையை ஆர்வத்துடன் பற்ற வைக்க விசுவாசிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறார். கடவுளை நேசிக்கும் மக்களை அவர் பாதுகாக்கிறார். மக்கள் சில சமயங்களில் தங்கள் பயங்களை வெல்ல தேவையான தைரியத்தை பெறவும், பாவம் செய்வதற்கான சோதனைகளை எதிர்க்க வலிமை பெறவும், சரியானதை செய்யவும், ஆபத்தான சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக இருக்கவும் புனித மிக்கேலின் உதவியை நாடுகிறார்கள். 2வது தலைமை காவல் தூதர் கபிரியேல் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார்.
கப்ரியேல் என்றால் கடவுளின் பலம், கடவுளின் நாயகன் அல்லது கடவுள் தன்னை வல்லமையுடன் வெளிப்படுத்தியுள்ளார் என்று பலவிதமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பொதுவாக இவர் கடவுளின் செய்தியை சுமந்து வருகிற தூதராக அறியப்படுகிறார். ஞானம், வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் மற்றும் தரிசனங்களின் பிரதான தூதர் என்று அறியப்படுகிறார். விவிலியத்தில் குரு சக்கரியாவிடம் தோன்றி அவருக்கு யோவான் என்ற மகன் பிறப்பான் என்று சொன்னவர் கப்ரியேல். கன்னி மரியாளுக்கு அவர் விரைவில் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கப் போகிறார் என்பதை தெரிவிக்க அவர் தோன்றினார். அவர் திருமுழுக்கின் பாதுகாவலராக அறியப்படுகிறார். மூன்றாவது தலைமை காவல் தூதர் ரஃபேல் என்று அறியப்படுகிறார். ரஃபேல் என்றால் குணப்படுத்துபவர் என்பது பொருள். உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ போராடும் மக்கள் மீது அவர் கருணை நிறைந்தவர். கடவுள் அவர்களுக்கு வழங்க விரும்பும் அமைதியை அவர்கள் அனுபவிக்கும் வகையில் மக்களை கடவுளிடம் நெருங்கி வர புனித ரஃபேல் அதிதூதர் பாடுபடுகிறார். அவர் பெரும்பாலும் மகிழ்ச்சி மற்றும் சிரிப்புடன் தொடர்புடையவர். புனித ரஃபேல் விலங்குகள் மற்றும் பூமியை குணப்படுத்தவும் பணியாற்றுகிறார். எனவே மக்கள் அவரை விலங்கு பராமரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் முயற்சிகளுடன் இணைக்கின்றனர். மக்கள் சில சமயங்களில் தங்களின் உடல், மன, உணர்ச்சி அல்லது ஆன்மீக இயல்புடைய நோய்கள் அல்லது காயங்களை குணப்படுத்த, போதை பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட, அன்பிற்கு இட்டுச் செல்வது மற்றும் பயணத்தின் போது அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது போன்றவற்றிற்காக புனித ரஃபேலின் உதவியை நாடுகிறார்கள். கடவுள் முன்னிலையில் பணியாற்றுகின்ற இந்த தலைமை காவல் தூதர்களான புனித மிக்கேல், புனித கப்ரியேல், புனித ரஃபேல் நம்முடைய மீட்பு பயணத்திலும் மிக முக்கியமான பங்கை ஆற்றி வருகிறார்கள். ஆகவே நம்முடைய ஆன்ம சோதனைகளில் காவல் தூதர்களின் வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பை பெற்று விண்ணக மகிமையடைய இறையருள் வேண்டி இன்று ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய அதி உன்னத பேரன்புக்காய் உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். மனிதரை நீர் நினைவில் கொள்ள அவர்கள் யார்? அவர்களை உம் மனதில் நினைத்து பார்ப்பதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? உமக்கு சற்றே சீரியவராக அவர்களை படைத்திருக்கிறீர் என்று திருப்பாடல் 8:4-5 வாசிப்பதைப் போல நீர் எங்களை எவ்வளவு அன்பு செய்கிறீர் என்றால் உமது உருவத்தையும் சாயலையும் எங்களுக்கு கொடுத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்டுகொண்டீரே. நன்றி தகப்பனே. வானகத்தில் உமக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கும் வானக சேனைகளை எங்களுக்கு உதவி செய்பவர்களாக வழங்கிய உமது கிருபையை நினைத்து இன்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பெயரையும் உமது குணங்களையும் தங்களிலே தாங்கிய அதிதூதர்களுக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். கடவுளுக்கு நிகர் யார் என்று பெயர் கொண்டு எங்களுக்காக தீமைகளை எதிர்த்து போரிடும் புனித மிக்கேல் அதிதூதர், கடவுளின் செய்தியை மண்ணுலகிற்கு கொண்டு வரும் புனித கப்ரியேல் தூதர் மற்றும் உம்முடைய குணமளிக்கும் வல்லமையும் தடுமாறி விழும் நேரங்களில் பாதைகள் அறியாமல் பரிதவிக்கும் வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கும் புனித ரஃபேல் அதிதூதர், இவர்கள் எல்லோரும் எங்களுக்காய் எந்நாளும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான செய்தி! இந்த உலகத்தின் போராட்டங்களில் நாங்கள் தனியாக விட்டுவிடப்படவில்லை. எங்களோடு எங்களுக்காக இறைவனின் பிரதிநிதிகளாக காவல் தூதர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையின் செய்தியை உள்வாங்கியவர்களாக இந்த அதிதூதர்களை எங்களுக்காக வழங்கிய ஆண்டவராகிய உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்நாளும் இந்த தூதர்களை எங்கள் வாழ்வின் துணையாக கொண்டு வாழவும், இவர்கள் காட்டக்கூடிய வழியில் நடக்கவும், அவருடைய மனங்களை புண்படுத்தாத வாழ்வு வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் காவல் தூதர்களே, அதிதூதர்களே, எங்களுக்கு இன்று உதவியாக வாருங்கள். எங்கள் ஆன்மீக போராட்டங்களில் ஜெபிக்க முடியாமல் சோம்பேறிகளாக எங்கள் ஆன்மீக வாழ்வை குறித்து அசட்டை தனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு, இந்த தலைமுறையின் போராட்டங்களுக்கு புனித மிக்கேல் அதிதூதரே உதவியாக வாரும். பிசாசின் கொடுமைகளிலிருந்தும் பல்வேறு பில்லி சூனியங்களால் தடைபட்டிருக்கிற எங்கள் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்பட எங்கள் போராட்டங்களிலும் பிசாசை கடிந்து அப்புறப்படுத்துவதிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். வாழ்வின் குறிக்கோளை இழந்து மனக்குழப்பத்தோடு முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்போருக்கும், படிக்கும் பிள்ளைகளுக்கும், பல்வேறு துறைகளில் வேலை செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் புனித கப்ரியேலே ஞானத்தின் வழிகாட்டுதலை தந்து அவர்களை வழிநடத்துவீராக. சர்க்கரை வியாதி, அழுத்தம், புற்றுநோய், இதய நோய், கல்லீரல், கணையம், குடல் வாழ்வு பிரச்சனை, மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, இரத்தப்போக்கு, கைகால் மூட்டு வலி, இவற்றின் வழிகளால் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் புனித ரஃபேல் தூதரே உம்முடைய அருளால் அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் அளிப்பீராக. இறைவனின் எல்லா தூதர்களே, எங்களுடைய தேவைகளில் இன்றைக்கு உதவி செய்து
இறைவனின் உடனிருப்பை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீர்களாக. ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் அதிதூதர்களின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களை என்னென்னும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.